நம்ம பண்ண போற டிஷ்ஷோட பேர் வந்து குக்கும்பர் சாட். அதுக்கு தேவையான பொருட்கள் குக்கும்பர், கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, லெமன், காரா பூந்தி, சால்ட், பிளாக் சால்ட், சில்லி ஃபிளேக்ஸ், சாட் மசாலா, பிளாக் பெப்பர் பவுடர். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வெள்ளரிக்காய் குக்கும்பர் அதாவது வெள்ளரிக்காய் எடுத்துக்கணும். இது வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணிடலாம். அப்புறம் உங்களுக்கு தோல் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா இந்த இதுக்கு தோல் வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க ஆல்டர்னேட்டிவா தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது சரியா ரிமூவ் பண்ணணும் தேவையில்லை, ஏன்னா இந்த தோலும் நல்லதுதான் சாப்பிட்றதுக்கு. இது இந்த வெள்ளரிக்காயில செய்யணும்னு தேவையில்லை, நாட்டு வெள்ளரிக்காய் இருக்கும் இல்லைங்களா, நீங்க அதுலயுமே பண்ணலாம். அவங்கவுங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். ஓ, ஆல்டர்னேட்டிவா நம்ம எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம பாதியா கட் பண்ணிக்க போறோம். இப்படி பாதியா வந்துடும். இந்த மிடில் ஃபுல் சீட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இதை வந்து நம்ம போட்டுக்கு வேணும்ன்றப்போ இதுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் பண்ண போறோம். ஸோ இது அந்த ஸ்பேஸ்க்காக நம்ம இதை வந்து ரிமூவ் பண்றோம். இந்த கார்னர் விட்டுட்டு கொஞ்சம் அதுக்கு முன்னாடியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேணாம். ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அது தோல் பிரிஞ்சிரும் இது ஃபுல்லா. ஸோ இந்த லேயர் இருக்கும், இந்த லேயருக்குள்ள இருக்கிறது மட்டும் எடுத்தா போதும். இந்த டிஷ்ஷோட பேர் குக்கும்பர் சாட். சும்மா நீங்க வெள்ளரிக்காய் கட் பண்ணி சால்ட் பேப்பர் போட்டு கொடுத்தீங்கன்னா யாருமே வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. இது கொஞ்சம் 5 நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அந்த டிஷ்ஷும் இருக்கும். நீங்க நார்மலா வச்சாலும் எல்லாரும் சாப்பிடுவாங்க. வீட்டில் ஏதாவது கெஸ்ட் வந்துடுறாங்க, இமீடியட்டா ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்க இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். நல்லதும் கூட, பிளஸ் உங்களுக்கு அவ்வளோ டைமும் எடுக்காது. அப்புறம் இந்த மிடில் லேயர் நம்ம எடுத்துட்டோம். நம்ம இப்போ இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்துருச்சு இல்லை, இப்போ நம்ம பண்ண போற ஃபில்லிங்கை வந்து நம்ம இதுக்குள்ள ஃபில் பண்ண போறோம். இப்போ நம்ம இதுக்குள்ள சீட்ஸ் என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம தூக்கி போட போறது இல்லை, இதுவும் நல்லதுதான். ஸோ நம்ம ஸ்டஃபிங்கை இது கூட தான் மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம இது சைட்ல வச்சிடலாம். ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. பெருசு பெருசா இருந்தா குழந்தைங்க சாப்பிட்றது கூட கொஞ்சம் சிரமப்படுவாங்க. இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயத்தையும் அதே பவுல்ல போட்டுடலாம், சீட்ஸ்ல இருக்க பவுல்ல. அடுத்து டொமேட்டோ எடுத்துக்கலாம். என்கிட்ட சின்னதா இருக்கா 2 டொமேட்டோ எடுத்துக்கிறேன். பெருசா இருந்துச்சுன்னா நீங்க 1 டொமேட்டோவே எடுத்துக்கலாம். இது ரொம்ப பொடிசா கட் பண்ணணும் இல்ல இவ்வளவு ஷேப்ல கட் பண்ணணும்லாம் கிடையாது. ஸ்டார்டிங் குக்கிங் பண்ற பேசிக்ஸ் கூட தெரியாதவங்க கூட இந்த டிஷ் பண்ணலாம். இப்போ இந்த டொமேட்டோவையும் நம்ம வந்து இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து கேப்சிகம் வந்து நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக சேர்க்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது வெஜிடபிள் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்ன், இந்த சவுச்சவ்லாம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. கேரட்டு அதனால சீவி சேர்த்துக்கலாம். பீன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கொஞ்சம் வேக வச்சு சேர்க்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கேபேஜ்ல கூட வைக்கலாம். பட் என்னன்னா அதெல்லாம் டிஷ் வச்சா அது கொஞ்சம் நிறைய இது பண்ற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு டைம் இருக்கு இல்ல இன்னும் கலர்ஃபுல்லா பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ரெட், எல்லோ, பிங்க் எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ பேசிக்கலி ஒரு கலர்லயும் ஒரு நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இது டிஷ். இப்போ வந்து நம்ம இந்த சீட்ஸ் கூட ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம் இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம போன மசாலாஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாக் சால்ட்ன்னு இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இந்த பிளாக் சால்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் உப்போட இது வராது. நீங்க 2 ஸ்பூன் போட்டாலும் 1 ஸ்பூன் போட்டு உப்போட டேஸ்ட் மட்டும்தான் வரும். அதனால கொஞ்சம் சால்ட் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன், எனக்கு தேவையானது. நம்ம இதுல காரத்துக்காக எதுவுமே போடல, அது வந்து சில்லி ஃபிளேக்ஸ். இது கடையிலயும் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா வீட்டுல காஞ்ச மிளகா அதை வந்து நீங்க 2 போட்டு மிக்சியில் அரைச்சிங்கனாலே போதும், இதே ஃபிளேக்ஸ் வந்துடும். நீங்க வாங்கணும்னு தேவை கிடையாது. அது காரம் தகுந்த போல நீங்க போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சாட் மசாலா 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் பிளாக் பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் போடுறேன். மசாலா போட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சீட்ஸ் கட் பண்ணிருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணப்போ கொஞ்சம் உடச்சு விட்டுருங்க. இப்பவே கலர்ஃபுல்லா எடுத்து பாருங்க. லாஸ்ட் டச் என்ன அப்படின்னா லெமன். லெமன் தான் இதோட சாட் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ண போது. லெமன் கட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்ப அதுக்குள்ள இருக்க சாறு வந்து உங்களுக்கு ஈஸியா கையிலேயே புளிகிற மாதிரி வரும். நான் ஒரு ½ லெமன் இருக்கு, அதுல பாதி அளவுக்கு சாறு வர மாதிரி நான் பிழிஞ்சிக்கிறேன். உப்பு காரம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எப்படி பாக்கணும்னா இந்த மிக்ஸ் பண்றப்போ இந்த குக்கும்பர்ல இருக்க தண்ணியும் இருக்கும், இந்த லெமன் தண்ணியும் இருக்கும். நீங்க ஏதோ இந்த மாதிரி லைட்டா இருக்கும், அதை எடுத்து நீங்க டேஸ்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும். சரியா இருக்கு எனக்கு. அதனால இப்ப நம்ம வந்து இதுக்குள்ள ஃபில் பண்ணிடலாம்.
இந்த ஃபுட் ப்ராசஸ் எல்லாம் யூஸ் பண்றதா இருந்தா இன்னும் சின்னதா டைஸ் பண்ணிக்கலாம். அது இன்னுமே கலர்ஃபுல்லா தான் இருக்கும். இது வந்து வீட்ல ஜஸ்ட் இமீடியட்டா எப்படி செய்யணும்ன்றதுக்காக தான் நம்ம இப்படி செஞ்சு காட்டுறோம். பெரிய சங்க் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இருக்கிற கட் பண்ற எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்ல பெருசா சங்கா கட் பண்ணிக்கலாம். நீங்க யாருமே சாலட்னு சொன்னா சாப்பிட மாட்டாங்க. ஆனா இப்படி ஒரு பேர் சொல்லி பண்ணி பாருங்க. இதுவும் சாலட் மாதிரி தான், பட் அவங்க எல்லாருக்குமே இது பிடிக்கும். இப்போ போதுமான அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா இருக்கு, நீங்க எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க திருப்பி ஒரு வெள்ளரிக்கால ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இது வச்சிட்டோம்ல, நான் சாட்டுன்னு சொன்னேன். இப்போ சாட்டுன்னு மற்றதெல்லாம் போட்டுட்டோம். வேற என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காரா பூந்தி இருக்கு, வீட்டுல சேவ் இருக்கும், ஏதாவது மிக்சர் என்ன மிக்சர் இருக்கோ வீட்டுல அது நீங்க லாஸ்ட்ல வந்து சர்வ் பண்ணிக்கலாம். மேல இப்படி இந்த காரா பூந்தி நம்ம ஏன் போடுறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரன்ச்சினஸ்க்காக. உங்களுக்கு அப்படியே சாப்பிடணும்னு தோணுச்சுனாலும் போட்டுக்கலாம். காரா பூந்தின்னு தேவை கிடையாது. எங்க வீட்டுல இது இருந்துச்சு, நான் எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட சேவ் இருக்கு இல்ல வீட்டுலதான் மிக்சர் இருக்கு அப்படின்னா நீங்க இது வேணா போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம என்னோட இந்தியன் சாட் தானே, நம்ம என்ன போடுறோமோ அதோட டேஸ்ட் இருக்கும். வீட்லயே சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு குக்கும்பர் சாட் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை நாளைக்கு வேறொரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.